வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெம் டிஎன்பிசி. நம்ம தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக டிஎன்பிசியில் நடத்தப்பட்ட கொஸ்டின் அனைத்துமே வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு 12 கொஸ்டின்ஸ் வீடியோ பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். 2024 நடந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இன்னைக்கு 9/9/2023 நடந்த கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சபார்டினேட் சர்வீஸ் நடந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, அந்த தமிழ் தகுதி தேர்வு இதன் அடிப்படையில் தான் சிலபஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற கொஸ்டின் வழிபோக்கன வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடை எழுப்புது. இதோ இங்கே நிற்கும் அங்கே நிற்கும் அப்படி சுட்டி காட்டுறது என்ன விடைனா விடை சுட்டு விடை. அடுத்தது, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது என்ன விடை? இனமொழி. அதற்கு இனமான வேறு ஒரு விடையை கூறுவது இனமொழி விடை. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் அது என மாணவர் கேட்டால், அவருக்கு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் கேட்டால் மாணவனுக்கு தெரியாது. ஸோ அதனால் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால கேட்குறாரு, அவருக்கு தெரியாது, அதனால் அறியாவினா. இதுவே ஆசிரியர் மாணவன்கிட்டம்னா அறிவினா. அது சரிங்களா? அலுவல் சார்ந்த சொற்களை கலைச்சொற்கள் தமிழாக்கம். டெலிகேட்னா என்னது? டெலிகேட்னா பேராளர் என்று பொருள். அகழாய்வு. அகழாய்வுனா எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல்னா எபிகிராஃபி. பொறிப்புனா இன்ஸ்கிரிப்ஷன். புடைப்புச் சிற்புனா எம்பாஸ்டு ஸ்கல்ப்சர். நம்ம கலைச்சொற்களுமே டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில். இது 9th புக்கில் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மீடியா என்பதற்கான இணையான கலைச்சொல் ஊடகம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதற்கான ஓமையை விளக்கும் பொருத்தமான பொருள். விடை ஒற்றுமையின்மை. கொட்டினா நெல்லிக்காவை கொட்டினா எப்படி இருக்கும்? ஒற்றுமை இல்லாமல் சிதறி இருக்கும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், கல்லில் நார் உரைத்தல். விடை இயலாத செயல். அதில் உரிக்க முடியுமா கல்லில்? அதை தான் சொல்கிறாங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இதற்கான விடை எதிர்பாராத நிகழ்வு. அப்படி ஒரு நிகழ்வு நடக்காது இல்லையா? எதிர்பாராத நிகழ்வு. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம்? வைத்தார், தருவித்தார் வந்தானா என்னது? பிறவினை. சரிங்களா? அடுத்தது, எவ்வகை வாக்கியம்? அவர்கள் நன்றாக படித்தனர், அவங்களே படிச்சிட்டாங்கன்னா தன்வினை. நேற்று நாம் ஊரில் மழை பெய்ததா? வினாவா கொஸ்டினா கேட்குறோம்ல, இப்போ என்ன வினை? வினா தொடர் இது. அடுத்த கொஸ்டின், எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார். இதற்கான விடை வினாவை கேட்டான விடை கேட்குறாங்க. சரி, விடை கேட்டான வினாவை கேட்குறாங்க. நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார்? அதான் சரியான வினா. அதுக்கு அடுத்தது கொஸ்டினும் விடை கேட்ட வினா தான். எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? சரியான வினா. இன்னோசை என்னும் சொல்லி பிரித்தெழுத இனிமை கூட்டல் ஓசை. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. சரிங்களா? எது பொருந்திய சரியா பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மின்விசையை பொருந்து. மின்விசையை பொறுத்துன்னு வரணும், இது தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன். நல்லோரோடு பொருந்து, இது சரியானது, செகண்ட் ஒன். அடுத்து, பொருளோடு பொருந்து. பொருளோடு பொறுத்து, சரியானது தான். தீயவரை பொறுத்து. தீயவரை பொறுத்து சென்றது சரியானது. சரிங்களா? பொருளோடு பொறுத்து 2, 3 மட்டும் தான் சரியானது. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. வன்மை இல்லையோர் வறுமையின்மை இல்லையா? சென்டென்ஸ் சரியாக அமைதா இதுன்னு கேட்டால் அது மட்டும்தான். வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் அப்படின்றது. அடுத்தது சரியான சென்டென்ஸ். மற்ற 4 சென்டென்ஸ் சொல்லி பார்த்தாலே இது ஆர்டர் வந்தாலே சரியாக போட்டுடலாம். ஏறு தழுவுதல் என்பது தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை விளையாட்டும் வீர விளையாட்டு. உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்கள் உடையது. உலகில் உள்ள உயிரினங்கள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சங்கு நுங்கு பிஞ்சு வஞ்சம் பட்டணம் சுண்டல் வண்டி. இதுதான் சரியான அகரவரிசை. சா வரிசையில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அகரவரிசை தான் அடுத்த கொஸ்டினும். இதில் எது வரும்? காணா சா சொல்லி பார்த்தீங்கன்னா தாதான ஃபஸ்ட்டு வருது. அப்போது தாளத்தேன்னு இருக்குது. அடுத்தது நூ இருக்குது. தா நூ. பை மலர் வா. அடுத்த கொஸ்டின், பிடி என்ற சொல்லின் வினையச்சம் கேட்குறாங்க. வினையச்சம்னா என்ன வரணும்? ஈ ஊ சவுண்டு வரணும் இல்லையா? பிடித்து. ஸோ ஆன்சர் பிடித்தன பெயரெச்சம். பிடித்தனா தொழிற்பெயர். அடுத்த கொஸ்டின், நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றையை அறிகன்னு கேட்குறாங்க. வினைமுற்று என்னது? நடக்கிறது.
வா என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சம் வந்த. ஆ சவுண்ட் வந்தாலே பெயரெச்சம். சரிங்களா? வருதல் தொழிற்பெயர், வந்து வினையச்சம், வந்தான் வினைமுற்று. அரைந்தனன் என்ற வேர்ச்சொல்லை தேர்க. அரைந்தனனுக்கு அரை தான் வேர்ச்சொல். அடுத்த கொஸ்டின், கேட்டார் என்பதற்கு வேர்ச்சொல் வந்து கேள். பேசினால் இதன் வேர்ச்சொல் வந்து என்னதுன்னா பேசு. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது என்ன விடை? ஏவல் விடை. தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. கூலம்னா தானியத்தை குறிக்கும். முதிரை தானியம், பயறு தானியம். சிவியல் மட்டும் தானியத்தை குறிக்காது. சரிங்களா? அடுத்தது புல். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருத்தம். சரிங்களா? இணை வந்து புல்லுனா என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, இந்த புல் தாவரம், இந்த புல்னா பறவை என்று பொருள். அடுத்து குழை இரு பொருள். குழைனா என்னன்னா குண்டலம். சரிங்களா? இந்த குழைனா வந்து கொத்து. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான தொடர். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இங்க பாருங்க, இந்த தேர் தப்பா இருக்கா? அது தப்பு. சென்றனரும் வரக்கூடாது. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இங்கே பாரு, சென்றனர் என்ன ரெண்டு சொல்லி நான் வரணுங்களா? தேர் திருவிழாவுக்கு என்ன போட்டிருக்காங்க பாருங்க. சரியான வாக்கியத்தும் சரியான சென்டென்ஸை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கும். ஃபோர்த் ஒன் தான் கரெக்ட். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா என்னது? பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டைன்னு வரணும். சரிங்களா? செக்குனா காசோலைன்னு வரணும், பணத்தால் கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட்னா தான் வரைவோலை. ரேஷனல் கலைச்சொல் சரியான கருத்து. ஆங்கில சொல் என்னதுன்னா பகுத்தறிவு என்று பொருள். அடுத்தது கான்சனன்ட்னா என்னது? கான்சனன்ட்னா மெய்யொலி, மெய்யெழுத்து. இது ஒன்று சொல்லலாம். பிறமொழி கலவாத தொடர். அதிகாலை விழுத்தெழுதல் நல்லது. ரோபோன்றது பிறமொழி, கம்ப்யூட்டர்ன்றது பிறமொழி, காலிங் பெல்ன்றது பிறமொழி. சரியானது வந்து அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. வழுவு சொற்களை இணைக்கி எழுதல்னு கேட்குறாங்க. கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது என்றுதான் சரியானது. சரிங்களா? கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது தான் சரியானது. அடுத்த கொஸ்டின், மரபு பிழை. வினை மரபு கேட்டிருக்காங்க பாருங்க. சோறு என்ன பண்ணணும்? சோறு சாப்பிடணும். சோறு உண்டான்னு சொல்லுவோம் இல்லையா? சோறு உண்டான். முறுக்கு தின்றான். தண்ணீர் குடித்தான். பால் பருகினான். கண்ணதாசன் பொருந்தா சொல்லை கண்டறிதல். கண்ணதாசனுடைய நூல்கள்லாம் கொடுத்துறாங்க, நாடகம்லாம். இயேசு காவியம் அவருடைய நாடகம் இல்லையா? இயேசு ஆட்டநந்தி, ஆதிமந்தி, மாங்கனி எல்லாமே அவருடையது. இது மட்டும் வீரத்தாய் மட்டும் அவர் படைக்கப்படாதது, அவரால் படைக்கப்படாதது. அடுத்தது பண்பு தொகை அல்லாத சொல் தேர்கன்னு கேட்குறாங்க. நன்னுதல் பண்பு தொகை, மூதூர், முதுமை குட்டல், ஊர், கொடுமை குட்டல், செலவு. ஸோ மூணுமே வந்து பண்பு தொகை. இது மட்டும் பண்பு தொகை அல்லாதது. கண்ணுதல் என்பது தொழிற்பெயர்கள். கண்டறிக. வேற்றுமை உருவில் அடிப்பு பொருந்தாவற்றை கண்டறிங்க கேட்குறாங்க. ஐயாளுக்கு இன்னதுகன். ஐயாளுக்கு இன்னதுகன் உரு வராது. சரிங்களா? மீதி வளமே இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை அப்படி வரும் இல்லையா? உருன்றது வேற்றுமை உருவு அல்ல. பொருந்தா சொல்லை கண்டறி. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல் என்ன இதெல்லாம் பொருந்தாதது பார்க்கும்போது தெரியுதுங்களா? குடிமையியல் என்னது? பாயிரவியல்லாம் வந்து இல்லறவியல், துறவியல் மூணுமே வந்து திருக்குறளுடைய இயல்கள். சரிங்களா? பாயிரவியல், இல்லறவியல், துறவியல் 3 பால், முப்பால், 3 இயல், 9 பார்த்துருக்கோம் இல்லையா? எத்தனை பால்? மொத்தம் 3 அதிகாரம், 9 இயல்கள். அடுத்தது 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள். 3 அதிகாரம் என்னது? அறம்பொருள் இன்பம். 9 பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல், அரசியல், அங்கவியல், ஒழிபியல், களவியல், கற்பவியல். கல்லுண்டு எதிர்ச்சொல் தருக. கல் இல்லை. அடுத்த கொஸ்டின், ஈரநிலம் எதிர்ச்சொல் தருக. சிறிய நிலம். சோம்பல் என்ற சொல்லக்கூடிய பொருத்தமான எதிர்ச்சொல் எதுன்னு கேட்குறாங்கன்னா சுறுசுறுப்பு. அவங்க எதிர்ச்சொல்லுன்னு கேட்குறாங்க. இங்கே தான் நம்ம கொஸ்டின் நல்லா படிக்கணும். இன்பு கூட்டல் உருகு, இன்புருகு சரியான விடை. அடுத்தது சேர்த்ததுக்கு ஓடை கூட்டல் எல்லாம், ஓடை எல்லாம். கால் கூட்டல் இறங்கி, கால் இறங்கி, கால் இறங்கி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட பேராகிராஃப்லேருந்து படித்து அதுலேயே ஆன்சர் எல்லாமே இருக்கும். விக்ரம் சாராபாய் வந்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையா. ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு அவர் தான் காரணமானவரா.
செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வி எடுத்து செல்ல உதவினாராம். இவரோட பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. அறிவியலாளர் டாக்டர் அப்துல் கலாம் வந்து 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் அப்துல் கலாம். ஏவுகணை ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சி கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1998 கொடுத்திருப்பாங்க. இவர் தம் கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரும் என்ன ஸ்கூலிங் என்ன படிச்சிருக்காருன்னா தமிழ்ல தான் படிச்சிருப்பார். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கே உள்ளது? திருவனந்தபுரத்தில் இருக்கு. சரிங்களா? ஆன்சர். அடுத்தது, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய் தான். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எவ்வழியில் படித்தார் கேட்குறாங்க. என்னது பார்த்தீங்களா? தமிழ் வழியில் கேட்டிருக்காங்க. விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்படுத்தப்பட்டது? கல்விக்காக பயன்படுத்தப்பட்டது. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர். நாய் தனது தலையை ஆட்டியது. உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார். உயர்ந்தோர் மாட்டார்கள்னு வருது. மாட்டார்கள் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார். சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான். சிறுவன் தனது கையில் வரணும். சரிங்களா? இது தமதுன்னு. குழந்தைகள் தம்மால் என்ற வந்தான். குழந்தைகள் தம்மால். உயர்ந்தோர் தங்களை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். தங்களைன்னு வரணும். எல்லாருமே ஒட்டு இது ஒருமையில் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே புரிஞ்சுங்க. இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது. இங்கே தனதுன்னு வரணும். இந்த இடத்துல தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஸோ இது மட்டும் தான் தனது. நாய் தனது. ஒருமையை சரியாக தனதுன்னு வருது. தலையை அடையுது. இது மட்டும் சரியான தொடர். அடுத்ததும் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான். மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன. கின்றன. மாங்காய்கள்னா பன்மை. கின்றனன்னு வரணும். சரிங்களா? அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான். நான் பாடத்தை படித்தேன் அப்படின்றது தான் சரியான தொடர். அடுத்து சொல்லும் பொருளும் பொறுத்துக. மறுப்புனா என்னதுன்னா கொம்பு. மடுத்துனா பாய்ந்து அப்படின்ட்டு போடலாம். வறுக்கைனா பலாப்பழம். தெங்குனா தேங்காய். சரியான பொருள் தரும் இணை இருக்குன்னு கேட்குறாங்க. பொக்கிஷம்னா என்னதுன்னா செல்வம். நவிழல். நவிழல்னா வந்து சரிங்களா? நவிழல்னா என்னது? இங்கே பாருங்கள். நவிழல்னா வந்து சொல்லல் என்று பொருள். அடுத்தது வையகம்னா வந்து உலகம். இயற்றுகனா செய்க. தணல்னா நெருப்பு. அது ஒரு அழகிய சிற்று. ஒரு என்ற சரியான தொடர் கேட்குறாங்க. ஒரு என்ற எந்த இடத்துல வரும்? அழகிய உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும் இல்லையா? ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஒருன்றது உயிரெழுத்து அல்லாத மற்ற எழுத்து வந்தால் குளம்ன்றதுக்கு முன்னாடி ஒருன்னு வரும். அடுத்த கொஸ்டின் ஒரு தான். குறுந்தொகை ஓர் அக இலக்கியம்னு சொல்கிறாங்களா? அகன்னா என்னது? அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். பாடல். இங்கே பாருங்கள். ஒரு பாடல். பான்றது உயிரெழுத்து அல்ல. சரியான தொடர் தேர்ந்தெடுத்துக்க. ஒரு ஊரில். அதே தான் அடுத்த கொஸ்டினும். ஊர்ன்றது உயிரெழுத்து. அதுக்கு முன்னாடி என்னது? ஓர் ஊரில் அரசன் உயிரெழுத்து தான். ஓர் அரசன் இருந்தான். இது மட்டும் தான் சரியான தொடர். அடுத்தது சரியான தொடர் பின்பற்றி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சரிங்களா? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு என்று சரியான தொடர். சென்டென்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும். அது சரியான தொடர் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? இது எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. வினா தொடரா? கொஸ்டின் மார்க் யாருன்னு கேட்டால் என்ன தொடர் தான் அது? வினா தொடர். கொடுக்கப்பட்ட சொல்லின் சரியான கூட்டு பெயர். கரும்பு மொத்தமாக இருந்தால் என்ன சொல்கிறோம்? கரும்பு தோட்டம். அடுத்தது பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. ஜெயகாந்தனின் இமயத்து கப்பால் என்ற நூல் பெற்ற விருது எதுனா? சோவியத் நாட்டு அறிஞர் விருது. அடுத்தது தேவதுந்துபி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி பேர் வந்து உருமி. சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை வந்து அகவல் ஓசை. ஆன்சர். பராபரமை என்பதன் பொருள் மேலான பொருளே. தாயே பராபரமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மேலான பொருளே. தாய்மானவர் பாடிய பொருளை பராபரம் தான் முடிவு பண்ணிருக்காங்க. மிசைல்னா கலைச்சொல். சரியான கலைச்சொல் ஏவுகணை. வான் ஊர்தினா என்னன்னா லான்ச் வெஹிக்கிள். லான்ச் வெஹிக்கிள் வந்தாலே என்னதுன்னா அது வந்து வானூர்தி. ஏவுகணைனா மிசைல். இன்ஃப்ராரெட் ரேஸ். இங்கே பாருங்கள். மிஸ்ஸை ஐ வருதா? மிஸ்ஸைன்னு ஐ வருதுங்களா? இதை வச்சு நான் படிங்க.
மிஸ்ஸை ஐ கனை ஐ இதை வச்சு நீங்கள் போட்டு, ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது ரெண்டுத்துக்கும். வான் ஊர்தி, ஊர்தின்னு வந்தாலே என்னதுன்னா வெஹிக்கிள்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின், இன்ஃப்ராரெட் ரேஸ். இன்ஃப்ராரெட்னா ரெட்டுன்னு அதிலே வந்துடுச்சு இல்லைங்களா. விடை வந்து சிவப்பு கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்தது வந்து கூற்று சாரணம் சரியாக தவறான்னு கேட்குறாங்க. கூற்று வந்து என்னது, குயில் கத்தும் என்பது மரபு வழு. குயில் என்ன பண்ணும், குயில் கூவும், சரிங்களா. குயில் கூவும் தான் சரியானது. அப்போ கத்துன்னு சொல்லிதுன்னா என்னது, மரபு வழு. வழுனா என்னதுன்னா தவறானதுன்னு அர்த்தம் இலக்கணப்படி. குயில் கூவும் என்பதே மரபு. ஸோ கூற்று காரணம் சரி, கூற்று தவறு. அடுத்தது கூற்று காரணம் தான். ஃபஸ்ட்டு வந்து கூற்று மதுரைக்கு சென்றார், வேற்றுமை தொகை. மதுரைக்கு மறைந்து வந்திருக்குல்ல, மதுரைக்கு 4ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது கூ என்னும் வேற்றுமை உறுப்பை இல்லை. ஸோ அதனால் சரியானது இது. வேற்றுமை உறுப்பு இல்லாததுனால இது 4ஆம் வேற்றுமை தொகை சரியானது. ரெண்டுமே சரி, கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்த கூற்று காரணம் தான் என்னன்னா, இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கினார், மன்னன் இடைக்காடனரை அவமதித்தான். ரெண்டுமே சரியானது. நகைனா புன்னகை, இரு பொருள், புன்னகைன்னு வரும், ஆபரணம் வரும், சரிங்களா. அடுத்தது திங்கள், மாதம், நிலவு, ரெண்டுமே ஆன்சர். இருபொருள் தரும் தவறான இணை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. இடர்னா என்னது, துன்பம் தான். நெறினாலும் வழினாலும் ஒரே பொருள் தான். பொன் நகைனாலும் அணிகலனும் ஒன்று தான். வாயு வேற, நெருப்பு வேற, சரிங்களா. வாயுன்றதுனா வேற, நெருப்புன்றது வேற, தீ. அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்தெடுத்து சேர். கல்வி வளர்ச்சி நாள் காமராசர் பிறந்த நாள் தானே, ஜூலை 15 நம்ம கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுறோம். 1903 பிறந்திருப்பாரு, விருதுநகர் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்னும் ஊரில். அடைப்புக்குள் உள்ள கொடுக்கப்பட்ட சொல்லை பொருத்தமான தொடரை சேர்க்க. பந்தர் என்பது கடைப்போலி. கடைப்போலின்னா என்னது, பந்தல்னு வரணும். இங்கே பாருங்க, பந்தல்னா பந்தல்ன்றது தான் சரியானது. இருன்றது எடுத்து தான் என்ன போட்டிருக்காங்க, இரு போட்டுருக்காங்க. ஸோ இது கடைப்போலி. கடைசி எழுத்து தவறி வந்தால் அது கடைப்போலின்னு சொல்லுவோம். இணைப்பு சொல் அடிப்படை பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. அவனால், அதனால், அதுபோல், எனவே. அதனால், அதுபோல, எனவேன்றது ஒரு வேண்டியது. அவனால்ன்றது தனியாக இருக்குது பாருங்கள், ஒருத்தனை தனியாக குறிப்பிடுறது. அதனால் வந்து அது வந்து பொருந்தாதது. நாளை புயல் கரை கிடைக்கிறது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். இதுக்கு சரியான பொருத்தமான இணைப்பு சொல் எதுனா எனவே. அது விழிப்புணர்வாக சொல்கிறாங்களே, எனவே. சரியான வினாச்சொல் தேர்ந்தெடு. அடுத்தது வினாச்சொல் என்னது, எங்கு. இங்கு, உண்டு, அங்குலாம் வினாச்சொல் கிடையாது. எங்குன்றது தான் எங்கு, யார், எப்படி, எதற்கெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் எங்கு தான் சரியான வினாச்சொல். அடுத்து வட்டார மொழி எனப்படுவது யாது. யாது தான் சரியான தொடர். தமிழரின் வீர விளையாட்டு எது, அதுதான் சரியான விடை. எத்தகைய சொற்களை பேச வேண்டும், எத்தகைய தான் ஆன்சர். அடுத்தது வந்து சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு கேட்குறேன். ஆங்கிலேய படைகள் மலேசியாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. இது காலம், சரியான காலம் கேட்குறாங்க. சரணடைந்தனன்றது இறந்த காலம், சரியானது. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைகிறது, எதிர்காலம். கரெக்டாக, தப்பு, சரிங்களா, அது வராது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைகிறது, எதிர்காலமா, என்னது, தப்பு தானே. இங்கே பாருங்கள், சரணடைகிறது அப்படிங்கிறது நிகழ்காலம். அடுத்த கொஸ்டின், ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைந்து கொண்டிருக்கின்றன. இதுவும் என்னது, இறந்த காலங்கள், கொண்டிருக்கின்றன நிகழ்காலம். இதுவும் செகண்ட் ஒன்றும் தப்பாக சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடையும்ன்றது எதிர்காலம், நாளைக்கு அடையும் அப்படின்னு சொல்கிறது எதிர்காலம். ஸோ இதுவுமே தப்பு. ஃபஸ்ட்டு 3மே தப்பு, 4 மட்டும் தான் சரியானது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட சொல் எந்த காலத்தை குறிக்கும். நடந்தான். நடந்தான்னா என்னது, முற்று பெற்றது, சரிங்களா. அவன் நடந்தான் அப்படின்னா இறந்த காலத்தை குறிக்கும். நேற்று நடந்தான் அப்படின்றது. நாளை நடந்தான்னு சொல்ல முடியாதுடா, நாளை நடப்பான்னு தான் சொல்ல முடியும். மா, சிட்டு, கனி, இலை, இது புதிய சொற்களை தேர்வு செய்கிறாங்க கொடுத்ததில். என்னது, சிட்டு குருவி, சிட்டுக்குருவி, சரிங்களா. அடுத்தது மா விலை, மா இலை, சரிங்களா. மா இலை தான் என்ன சொல்லுவோம், மா விலைன்னு சொல்லுவோமா. அடுத்தது தேன் கூடு சொல்லலாம், தேன் கூடு. அடுத்த கொஸ்டின், மா சொற்களை இணைத்து புதிய சொல். மானா மா மரம், மா மலர், மா சிட்டு சொல்ல முடியும், வராதுல. மா முட்டை வராதுல. இது ஒரு ஆப்ஷன் பி மட்டும் தான் சரியானது. சரியான எழுத்து வழக்கு சொல்லி கண்டுபிடி. நாய் குறைக்கும். நாய் என்ன பண்ணும், குறைக்கும். நரி தான் ஊளையிடும், சரிங்களா. ஆடு கத்தும், நாய் ஊளையிடும், சரிங்களா. ஸோ நரி ஊளையிடும், நாய் குறைக்க தான் செய்யும். அது வந்து ஒளி மரபு. பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க்குன்னு கேட்குறாங்க.
பேச்சு வழக்கு அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். இதுதான் சரியான எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு சொற்கள் அற்றது. அதாவது இது மற்றது எல்லாமே பேச்சு வழக்கு மூணுமே. இது மட்டும் தான் எழுத்து வழக்கு. எழுத்து வழக்கு மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க. பேச்சு வழக்கு சொற்கள் அற்றதாக கேட்குறாங்க. பேச்சு வழக்கு இணையான எழுத்து வழக்கு சொல் வந்து பொருத்தமானவற்றை தேர்வுன்னு கேட்குறாங்க. 3 வயசுன்றது வரும். 3 வயதுன்னு சொல்லுவோம். வெரசானா விரைவாக அப்படின்னு சொல்லணும். உங்கள் ஊருக்கே அப்படின்னு சொல்லுவோம். இருக்குதுன்றத இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அடுத்து சரியான நிறுத்தற்குடி தமிழ் இனிமைதானே என்ன? சோழ நாடு என்பதன் மறு பெயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சோழ நாடை சோநாடு என அழைப்பர். உதகமண்டலத்தில் ஊட்டின்னு சொல்லலாம், உதகைன்னு சொல்லலாம். இங்கே உதகைன்னு ஆப்ஷன் இல்லை சரிங்களா? ஸோ இங்கே ஊட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருத்தமான இணைய மறு பெயரில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. புதுச்சேரின்றதை புதுவைன்றது சொல்லுது. திருநெல்வேலி என்ன சொல்லலாம்? நெல்லை என்று சொல்லலாம். திருநெல்வேலியை நெல்லை. நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்லுவோம். கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லலாம். கையில் மிச்சம் உள்ள தங்கக்கட்டி வெயிட் குறைவானது. இல்லை தங்கக்கட்டி வெயிட் குறைவானது. வெயிட்ன்றது என்னது? எடை. தமிழ் சொல் வந்து எடை. காம்பேக்ட் டிஸ்க்ன்றது என்னதுன்னா குறுந்தகடு. அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ரெடிமேட் ட்ரெஸ்ன்றது ஆயத்த ஆடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.